அது ஒரு அடர்த்தியான பெரிய காடு. அங்க முராரின்னு பேராசை காக்கா இருந்துச்சு. பாவம், அதுக்கு தெரியாது தன்னோட பேராசனாலதான் தன்னோட உயிர் போகும்னு. முராரி காக்காவோட பேராசை தெரியாத மாலினி குருவி ஒரு நாள் முராரி காக்காவை சாப்பாடுக்கு கூப்பிட்டுச்சு. அந்த சமையலோட தூக்கலான வாசனைக்கு முராரி காக்கா தனக்குள்ள தானே, ஆஹா, மாலினி குருவி என்ன சாப்பிடுறதுக்கு கூப்பிட்டு பிரம்மாண்டமா சமையல் செஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எப்படியானாலும் இன்னைக்கு வயிறு நிறைய நல்லா சாப்பிடணும். அப்படி மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது மாலினி குருவி வாழை இலை விரிச்சு எல்லா சாப்பாட வச்சுச்சு. அத பார்த்த முராரி காக்கா ரொம்பவே சந்தோஷப்பட்டுச்சு. சாப்பிடு முராரி, இந்த காட்டுக்கு புதுசா வந்த எனக்கு நீதான் முதல்ல அறிமுகமான. நம்மளோட நட்பு எப்பவுமே இப்படியே இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். நான் உனக்காக எல்லா வகைங்க சாப்பாடு செஞ்சிருக்கேன். அப்படி சொன்ன உடனே முராரி காக்கா பசியோட இருந்ததுனால சாப்பாட்ட கபகபான்னு தின்னுச்சு. தன்னோட பேராசையால முராரி காக்கா சாப்பிட முடியாம வயித்து நிரப்பிச்சு. அத மாலினி குருவி பார்த்து தனக்குள்ள தானே, இதுக்கு இவ்ளோ பெரிய பேராசையா? என்ன இது, பாக்கும் போதே வாந்தி வருது. இப்படி அது பார்க்க முடியாம மூஞ்ச திருப்பிக்குச்சு. பேராசையான முராரி காக்கா பலூன் மாதிரி உப்பி போச்சு. மாலினி, நீ செஞ்ச சமையல் ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் முராரி. நம்மளுக்குள்ள இந்த தேங்க்ஸ் எல்லாம் எதுக்கு? சொல்ல மறந்துட்டேன். கொஞ்சம் சாப்பாட்ட டப்பில போட்டு கொடு. வீட்டுக்கு போற வழியில சாப்பிட்டுக்கிட்டே போறேன், பசி எடுக்கும். அப்படி சொன்ன உடனே மாலினி குருவி முகத்தை திருப்பிக்கிட்டு டப்பால சாப்பாடு போட்டு கொடுத்துச்சு. என்ன இருந்தாலும் சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு அப்படி சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு வீட்டுக்கு போய்கிட்டு இருந்துச்சு. அதே காட்டுக்குள்ள ஸ்வேதா குருவி தன்னோட மகளான ராணி குருவி கூட சாப்பாட்டுக்காக காட்டுக்குள்ள அலைஞ்சுகிட்டு இருந்துச்சு. ஆனா எங்கேயும் கூட அதுக்கு தேவையான சாப்பாடு மட்டும் கிடைக்கல. இப்படி தேடி தேடி எங்கேயுமே சாப்பாடு கிடைக்காததுனால, மம்மி, இந்த காட்டுக்குள்ள நமக்கு தேவையான சாப்பாடு எங்கேயுமே கிடைக்கல, கண்ணுக்கு கூட தெரியல. நம்ம இந்த காட்டை விட்டு அடுத்த காட்டுக்கு போலாம், என்ன சொல்றீங்க மம்மி? அதுக்காக நீனு அவசரப்படாதம்மா. இவ்வளோ பெரிய காட்டுக்குள்ளேயே நம்மளுக்கு சாப்பாடு கிடைக்காது இருக்கும் போது இந்த காட்டை விட்டு அடுத்த காட்டுக்கு போனா அங்க மட்டும் சாப்பாடு கிடைக்கும்னு எப்படிமா நீ சொல்ற? கிடைக்காம கூட போலாம். இதுக்கு நீ என்ன சொல்ற? அப்படின்னா என்னம்மா சொல்ல வரீங்க? இந்த காட்டுக்குள்ள சாப்பாடு கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் இந்த காட்டை விட்டு போக கூடாதுன்னு சொல்றீங்களா? அப்படின்னு நான் எதுக்குமா சொல்ல போறேன்? நம்மளுக்கு எங்க சாப்பாடு கிடைக்குதோ அங்கேயே நம்ம வீட்டை கட்டிக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கணும். அதை விட்டுட்டு அந்த காடு சின்னதா பெருசானெல்லாம் நம்ம பார்க்க கூடாது. மம்மி, பறந்து பறந்து ரெக்கையெல்லாம் ரொம்ப வலிக்குது, எங்கேயாச்சும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம். சரிம்மா, சாப்பாடு எங்கன கிடைக்குதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம். சரி மம்மி. அப்படி சொல்லி அம்மா மக 2 பேரும் மரத்து மேல உக்காந்தாங்க. பாக்குறதுக்கு இந்த காடு மட்டும் பச்சை பசேல்னு இருக்குது. ஆனா என்ன பிரயோஜனம்? நம்மளுக்கு சாப்பிடுறதுக்கு மட்டும் எதுவுமே கிடைக்க மாட்டிருக்கு. அப்படியெல்லாம் இந்த காட்டு தாய எதுவுமே சொல்லக்கூடாதுமா. இந்த காடோட தாயி எனக்கு அம்மாவானா உனக்கு பாட்டி, எனக்கு அத்தை ஆனா உனக்கு ஆயா ஆவாங்க. மம்மி, நீங்க சொன்ன மாதிரி இவங்க எனக்கு பாட்டி ஆயா ஆயிருந்தா நான் இவ்வளவு நேரம் பசியில துடிக்கும் போது எதனால எனக்கு சாப்பாடு கொடுக்கல உன்னோட அம்மா அத்தை? கோவப்படாதம்மா, நான் இந்த காட்டோட தாய வேண்டிக்கிறேன். அப்படி சொல்லி ஸ்வேதா குருவி கையெடுத்து கும்பிட்டு, அம்மா காட்டோட தாயே, இந்த அனாதை குருவிங்க கிட்ட எதுக்குமா இவ்வளோ கோவமா நடந்துக்கிற? எனக்கு என்னோட பொண்ணுக்கு எல்லாமே நீதான். இப்போ நீ எனக்கு தாயா மாதிரி சாப்பாடு கொடுக்கணும். கொஞ்சம் மனசரிங்கி வந்து சாப்பாடு போடுமா, எங்களுக்கு பசி எடுக்குது. சாப்பாடு எங்க இருக்குன்னு காட்டி கொடுத்து புண்ணியத்தை கட்டிக்கம்மா. இந்த அனாதைங்க மேல கொஞ்சம் கருணைய காட்டம்மா. அப்படி வேண்டிக்கிட்டு கண்ணீர் விட்டுச்சு. அப்ப ஒரு மரம் கண்ணு திறந்து பார்த்து, பயப்படாதீங்க குருவிங்களா, நான் காட்டோட தாய் பேசுறேன். ஸ்வேதா குருவி, நீ சொன்ன மாதிரி நான் உனக்கு அம்மாவும் அத்தையும், அதே மாதிரி என்னோட பேத்தியான ராணி குருவிக்கு ஆயாவும் பாட்டியும். அப்படின்னா எனக்கு ரொம்ப பசிக்குது பாட்டி, சாப்பாடு கொடுங்க. இங்க பாரு என்னோட செல்ல குட்டி, கஷ்டப்பட்டாதான் வயிறு நிறையும்.
கஷ்டப்படாம வயிறு நிறையாது. நம்மளுக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டு மிச்சம் இருக்கிறத பத்திரப்படுத்தணும். காட்டோட தாயே, நானும் என்னோட மகளும் செய்ய வேண்டிய வேலை என்னன்னு சொல்லுமா. என்னதான் கஷ்டம் இருந்தாலும் கஷ்டப்பட்டு நீ கொடுத்தத சாப்பிடுறோம். ஆமா பாட்டி, நாங்க செய்ய வேண்டிய வேலைய சொல்லுங்க. கவனமா கேட்டுக்குங்க. நீங்க செய்ய வேண்டிய வேலை என்னன்னு தெரியும். வேலைய செஞ்சு முடிச்சா அதுக்கேத்த பலன் கிடைக்கும். அப்படின்னா பாட்டி, ஒரு வேலை நீங்க சொன்ன வேலை எங்களால செய்ய முடியல, அப்பனா எங்களுக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டீங்களா? உனக்கு எல்லாமே நல்லதுதான் நடக்கும். அப்படி சொல்லி அந்த மரம் சாதாரணமா மாறி போச்சு. அப்போ அம்மா மகளும் கண்ணை மூடிக்கிட்டு கவனமா காது கொடுத்து கேட்டாங்க. அப்போ அந்த காட்டுக்குள்ள எல்லா சத்தங்களும் கேட்டுச்சு. அப்போ அந்த 2 குருவிங்களுக்கும் காட்டுல ஒரு வயசான கழுகு கத்திக்கிட்டு இருக்கிற சத்தம் கேட்டுச்சு. தாகமா இருக்கு, தாகமா இருக்கு, பசியா இருக்கு, அப்படி சத்தங்க கேட்டுச்சு. உடனே அம்மா மக 2 பேரும் கண்ணு திறந்து பார்த்து, மம்மி, காட்டுக்குள்ள ஏதோ ஒரு பக்கத்துல ஒரு வயசான கழுகு தாகம் தாகம்னு கத்திக்கிட்டு இருக்கு மம்மி. ஆமாமா, எனக்கு கூட கேட்டுச்சு. வா, நம்ம இங்கேயே இருக்காம அது எங்க இருந்து சத்தம் வருதுன்னு போய் பார்க்கலாம். அம்மாவும் மகளும் பறந்து பறந்து காட்டுக்குள்ள எங்கிருந்து சத்தம் வருதுன்னு தேடிக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா நடு காட்டுக்குள்ள ஒரு வயசான கழுகு அடிபட்டு கத்திக்கிட்டு இருந்துச்சு. அத பார்த்த அம்மா மகளான குருவிங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்துச்சுங்க. தாகமா இருக்கு, ரொம்ப பசி எடுக்குது, தாகமா இருக்குது. ராணி, நீ இங்கே உக்காந்து பாத்துக்கிட்டு இரு, நான் போய் தண்ணிய எடுத்துக்கிட்டு வரேன். அது பயப்படாதம்மா, எதுவுமே ஆவாது, காட்டம்மா பாத்துக்குவாங்க. மகளுக்கு தைரியத்தை சொல்லி தண்ணிக்காக போச்சு ஸ்வேதா குருவி. ராணி குருவி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற கழுக சமாதானம் படுத்த பாத்துச்சு. ஐயா, இவ்வளவு நேரம் நீங்க கஷ்டப்பட்டீங்க, இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்துக்குங்க. எங்க அம்மா தண்ணி கொண்டு வர போயிருக்காங்க, இப்ப வந்துருவாங்க. கண்டிப்பா தண்ணிய கொண்டு வருவாங்க, உங்களை நாங்க காப்பாத்திடுவோம். அப்படி சொன்ன உடனே ஸ்வேதா குருவி தண்ணிய கொண்டு வந்து கழுகுக்கு கொடுத்துச்சு. கழுகுக்கு கொஞ்சம் சமாதானமாச்சு. நீங்க செஞ்ச இந்த உதவிக்கு நான் உங்களுக்கு வாழை தோட்டத்தை கொடுக்கறேன். நீங்க பசியா இருக்கும்போது வாழைப்பழம் வாழைக்காய வித்துக்கிட்டு வாழ்க்கைய நடத்திக்கங்க. அப்படி சொன்ன உடனே அம்மா மக 2 பேரும் அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்தாங்க. அங்கேயே கொஞ்ச தூரத்துல ஆத்தங்கரையில வாழைத்தோட்டத்தை பார்த்தாங்க. அந்த கழுகுக்கு நன்றிய சொல்லி அம்மா மக 2 பேரும் ஆத்தங்கரையில இருக்கிற வாழைத்தோட்டத்துக்கு வந்தாங்க. வாழைத்தோட்டத்தை பார்த்து அதுக்கப்புறம் பார்த்தா கழுகு அங்க இருக்கல. இப்படி கொஞ்ச நாள் போச்சு. முராரி காக்காவோட பேராசை தெரிஞ்ச எந்த பறவைங்களும் முராரி காக்காவுக்கு சாப்பாடே கொடுக்க மாட்டாங்க. யாருமே வீட்டுக்கு கூட கூப்பிட மாட்டாங்க. ஒரு நாள் குருவிங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற வாழைப்பழத்தை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுச்சு முராரி காக்கா. இந்த அம்மா மகளுக்கு வாழைப்பழம் எங்கிருந்து கிடைச்சிச்சு, எப்படி கிடைச்சதுன்னு தெரியலையே, இவங்க பின்னாடியே போனா ரொம்ப நல்லா இருக்கும். அப்படி சொல்லி அம்மா மகளோட பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு போய் ஆத்தங்கரையில இருக்கிற வாழை தோட்டத்துக்கு போனாங்க. அந்த குருவிங்களுக்கே தெரியாம அதுங்க பின்னாடியே போய் வாழை தோட்டத்தை பார்த்து, அப்பா, எவ்வளவு பெரிய வாழைத்தோட்டம், எப்பவுமே இங்க வந்து இந்த குருவிங்க வாழைப்பழத்தை சாப்பிடுறாங்க, ரொம்பவே நல்லதா போச்சு, நானும் கூட சாப்பிடுறேன். அப்படி சொல்லி கபகபான்னு சாப்பிட்டுச்சு. அதுக்கப்புறம், இப்போ வயிறு நிறைய சாப்பிட்டுட்டேன், நாளைக்கு இந்த குருவிங்களே இந்த பழத்தங்களெல்லாம் சாப்பிட்டுட்டா, ஐயோ வேண்டாம் வேண்டாம், இந்த பழத்தை நானு கொண்டு போறேன். ஆத்தங்கரைய பார்த்த உடனே அங்க ஒரு படகு இருந்துச்சு. டைமை வேஸ்ட் பண்ணாம பேராசை பிடிச்ச முராரி காக்கா வாழைத்தாரை எடுத்துக்கிட்டு படகு கிட்ட போச்சு. இப்படி வாழைத்தாரை அதுல போட்ட உடனே படகு சாஞ்சிருச்சு. தண்ணிக்குள்ள முழுவிக்கிட்டு இருந்துச்சு. வயிறு நிறைய சாப்பிட்டதுனால அதுக்கு பறக்க கூட முடியல. கரையோரத்துல அம்மா மக 2 பேரும் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது முராரி காக்கா வெளியே வர முடியாம உயிரை விட்டுடுச்சு. அதிகமான பேராசை நல்லது இல்ல. அது ராத்திரி நேரம். தூக்கம் வரலன்னு ஸ்வேதா குருவி வீட்டுக்கு வெளியே வந்து பாத்துக்கிட்டு இருந்துச்சு. அப்பா,
உள்ளதான் சூடா இருக்குன்னு பார்த்தா வெளிய கூட அப்படிதான் இருக்கு. நடு ராத்திரி, அடர்த்தியான காடு. ஆனா இப்ப கூட இவ்வளவு சூடு எடுக்குதுன்னு சொன்னா இன்னும் பகல்ல எப்படி இருக்கும்? என்ன இந்த வெயில் காலம்! உஃப், எதுக்கு தான் இப்படி வெயில் அடிக்குதுன்னு அதுக்கும் தெரியாது. இப்படி கவலைப்பட்டுக்கிட்டு திட்டிக்கிட்டு இருக்கிற எனக்கு கூட தெரியாது. அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது முராரி காக்கா தலைக்கு குளிச்சிட்டு வெளியே வந்துச்சு. என்ன ஸ்வேதா குருவி, உள்ள சூடுக்கு உனக்கு தூக்கம் வரலையா? இல்லனா இந்த நேரத்துல கூட என்ன பார்க்காம உன்னால இருக்க முடியாம மனசு கேட்கலையா? இந்த நேரத்துல நீ என்னடா முராரி காக்கா இந்த நேரத்துல தலைக்கு குளிச்சிட்டு வந்திருக்க? என்ன விஷயம்? இன்னனா என்ன செய்யறது ஸ்வேதா குருவி? அடிக்கிற வெயிலுக்கு வீட்டுக்குள்ளேயும் இருக்க முடியல, வெளிய கூட இருக்க முடியல. அதனால குளிச்சிட்டு வந்தேன். அதுக்காக அவ்வளோ தூரத்துல இருக்கிற கிணத்துக்கு போய் குளிச்சிட்டு வந்திருக்கியா? நான் இப்படி குளிச்சிட்டு வந்தத நீ பார்த்தது இதான் ஃபர்ஸ்ட் டைம் டார்லிங். இப்படி நான் போய் குளிச்சிட்டு வர்றது 3வது தடவை டார்லிங். அப்படி சொன்ன உடனே ஸ்வேதா குருவி கொஞ்சம் ஆச்சரியப்பட்டு, என்னடா நீ சொல்றது, இது 3வது தடவையா? ஆமாண்டி, இது 3வது தடவை. ஃபேனு காத்துல உக்காந்து இருந்தாலும் சூடு காத்து தான் வருது. போய் படுத்தா மறுபடியும் முழுப்பு தட்டுது. அதனால தான் நானு குளத்துக்கு போய் குளிச்சுட்டு வந்தேன். இந்த வாட்டி சம்மர் இப்படிதான் போகுது, இதுக்கப்புறம் கூட இப்படிதான் போகும். இது கூட நல்லாதான் இருக்கு. சரி, நீ போய் தூங்கு, நான் போய் குளிச்சுட்டு வரேன். நான் கூட உன்னோட வரேன். எப்படியும் நான் போய் தூங்குனா எனக்கு தூக்கம் வராது. இப்ப போய் படுத்தாலும் மறுபடியும் எந்திருக்கணும். சரி வா, நான் கூட உன் கூட குளிக்க வரேன். சரி வா. இப்படி ஸ்வேதா குருவி முராரி காக்கா பேசிக்கிட்டு இருக்கும்போது பல்லவி புறா தூக்கத்துல வெளியே வந்துச்சு. ஓஹோ, அமர பிரேமிங்க பகல்ல தான் அப்படின்னா இப்போ நைட்டு கூட உங்களால பிரிஞ்சு இருக்க முடியலையா? அப்படி சொன்ன உடனே முராரி காக்காவுக்கு கோவம் வந்துச்சு. ஏய், அமர பிரேமிங்க இல்லடி, அப்போ சமர பிரேமிங்க. அப்படி சொன்ன உடனே முராரி காக்கா தடுமாடிக்கிட்டு, ஐயோ ஏண்டி, நீ தெரிஞ்சு சொல்றியா தெரியாம சொல்றியான்னு எனக்கு தெரியல. அமரோனா சாகுறது, சமரோனா போராடுறது அப்படின்னு சொல்லிச்சு. அத கேட்ட பல்லவி புறா, ஏதோ ஒண்ணு, நீங்க இப்படி வெளிய வந்து பேசிக்கிட்டு இருந்தா உள்ள தூங்குற நாங்க தூங்கணுமா இல்ல வேண்டாமா? நீ சொல்றா? மனசாட்சிய தொட்டு சொல்லுடி. இப்படி சூடு அடிக்கிற வீட்டுக்குள்ள உனக்கு மட்டும் நல்லபடியா தூக்கம் வருதா சொல்லு? அப்படி கேட்ட உடனே பல்லவி புறா எதுவுமே பேசாம தலை குனிஞ்சிச்சு. ஸ்வேதா குருவி, இவகிட்ட பேசிக்கிட்டு இங்கே இருந்தா காலையில ஆயிடும். நாம குளத்துக்கிட்ட போய் குளிச்சுட்டு வரலாம், வா. வாடா முராரி. அப்படி சொன்ன உடனே பல்லவி புறா தலை தூக்கி, இந்த நேரத்துல குளத்துக்கு போய் குளிச்சுட்டு வந்தா எப்படி? அப்படி சொன்ன உடனே மங்கா கொக்கு, மாலினி கிளி தூக்கத்திலிருந்து எந்திரிச்சு வெளியே வந்து பார்த்தாங்க. ஸ்வேதா குருவி, முராரி காக்கா, பல்லவி புறா ஒன்னா இருக்கிறத பார்த்தாங்க. மங்கா கொக்கு, மாலினி குருவி தன்னோட வீட்டை விட்டு வெளியே வந்து ஸ்வேதா குருவி நிக்கிற இடத்துல வந்து அவங்களும் நின்னாங்க. முராரி காக்கா இத பார்த்து தனக்குள்ள தானே, கொஞ்ச நேரம் ஸ்வேதா குருவி கூட தனியா இருக்கலான்னு பார்த்தா பல்லவி புறா நடுவுல வந்துச்சு. இப்போ மங்கா கொக்கு, மாலினி குருவி 2 பேரும் வந்துட்டாங்க. இப்ப நான் ஸ்வேதா குருவி கிட்ட தனியா பேசின மாதிரி தான். அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது ஸ்வேதா குருவி இப்படி சொல்லிச்சு. டேய் முராரி காக்கா, இப்போ குளத்துக்கிட்ட போலாமா? குளத்துக்கிட்டியா? எதுக்கு? இங்கிருந்து பறந்து போய் அங்க ஒன்னா கற்பூரம் ஆக போறாங்களா? கொஞ்சம் வாய மூடுறீங்களா? பல்லவி புறா வந்து அமரா சமரான்னு சொல்லிச்சு, நீங்க வந்து கற்பூரம்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு நாங்க 2 பேரும் என்ன பேசிட்டு இருக்கோம்னு தெரியுமா? தெரியாது ஸ்வேதா. நாங்க எதுக்கு குளத்துக்கு போறோம்னு ஆச்சு தெரியுமா?
அது கூட தெரியாது ஸ்வேதா குருவி. எதுவுமே தெரியலனாலும் இப்படி பேச தெரியுமா? டேய் முராரி காக்கா, என்னடா பாக்குற, விஷயத்த சொல்லுடா. இங்க அடிக்கிற சூட்ட தாங்க முடியாம குளத்துக்கு போய் குளிச்சிட்டு வரலான்னு ஸ்வேதா குருவி சொன்னான். நான் கூட குளத்துல குளிக்கிறத பத்தி சொன்னேன், போலான்னு சொன்னான். நாங்க போலான்னு கிளம்புனப்போ பல்லவி புறா வந்துச்சு. அப்போ நீங்களும் வந்தீங்க. இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து குளத்துக்கு போலாம் வாங்க. இப்படி இன்னொரு பறவை பேசுறதுக்கு முன்னாடியே முராரி காக்கா அங்கிருந்து கிளம்பிடுச்சு. இப்படி எல்லா பறவைங்களும் சேர்ந்து ரொம்ப தூரத்துல இருக்கிற குளத்துக்கு வந்தாங்க. அந்த இடம் ரொம்ப அமைதியா சில்லுன்னு இருந்துச்சு. ஸ்வேதா குருவியோடு சேர்ந்து வந்த பறவைங்களுக்கு அந்த இடம் ரொம்பவே பிடிச்சு போச்சு. என்னடா முராரி காக்கா, நம்ம குளத்துக்கு வந்த உடனே கிளைமேட் இப்படி மாறி போச்சு. ஆமாண்டா முராரி காக்கா, இங்க எவ்வளவு சில்லுன்னு இருக்கு. நம்ம வீடு கூட இதே மாதிரி இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். இந்த ராத்திரி நேரத்துல யாரு கூட இங்கே வரமாட்டாங்க. இந்த வெயில் காலத்துல நம்ம வீட்டுல தூங்கணும்னா 2 வழிதான் இருக்கு. அப்படி சொன்ன உடனே பறவைங்க எல்லாம் ஆவலா கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஒண்ணு, இந்த குளத்தை தூக்கிட்டு போய் நம்ம வீட்டுக்கிட்டயே வச்சுக்கணும். அப்படி சொன்ன உடனே கோவமா பார்த்து, ஆனாலும் முராரி காக்கா சொல்லிக்கிட்டே இருந்துச்சு, அப்படி இல்லைன்னா நம்மளோட வீட்டை தூக்கிட்டு வந்து இங்க வச்சுக்கணும். எப்படி இருக்கு என்னோட ஐடியா? உன்ன மாதிரி கருப்பா இருக்கு. அப்படி சொன்ன உடனே ஸ்வேதா குருவிக்கு கோவம் வந்துச்சு. ஏண்டி பல்லவி, எதுக்காக அவரோட கலர் பத்தி கமெண்ட் பண்ற? அவருக்கு தெரிஞ்ச ஐடியா அவரு சொன்னாரு, புடிச்சா கேட்டுக்கோ, புடிக்கலன்னா போ. இப்படி கருப்பு பத்தி எதுக்காக பேசுற? அப்படி கேட்ட உடனே எல்லா பறவைங்களும் ஸ்வேதா குருவிய பார்த்தாங்க. முராரி காக்காவுக்கு ரொம்பவே சந்தோஷமாச்சு. எல்லா பறவைங்களும் குளத்துல குளிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாங்க. மறுநாள் கூட அடிக்கிற வெயில தாங்க முடியாம எல்லா பறவைங்களும் அந்த குளத்துக்கிட்டயே வந்தாங்க. இந்த வெயில் காலத்துல நம்மள பாதுகாக்கிறதுக்கு எந்த வழியுமே இல்ல. அப்படி சொன்னா எப்படி ஸ்வேதா குருவி? யோசிக்கணும். நான் யோசிச்சதுனாலதான் இந்த குளத்துல வந்து குளிக்கிற ஐடியாவே வந்துச்சு. நாம யோசிச்சா ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கும். எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. என்ன அது சொல்லு? இளநீர் ரொம்ப சில்லுன்னு தானே இருக்கும், அதுலயே நம்ம வீடு கட்டலாம். அப்ப நம்மளுக்கு வெயிலே படாம இருக்கும். இப்படி சொன்ன உடனே எல்லா பறவைங்களுக்கும் அந்த யோசனை பிடிச்சு போச்சு. ஆனா ஸ்வேதா குருவிக்கு பிடிக்கல. வெயிலுக்கு தேங்காவே கீழே விழுந்துரும், அப்ப நம்ம உயிர். அப்படி சொன்ன உடனே எல்லா பறவைங்களும் ரொம்ப கவலையோட ஸ்வேதா குருவி சொன்னதை ஒத்துக்கிட்டாங்க. தேங்காய்னா ஆவாது, ஆனா இளநீர்ல வீடு கட்டிக்கிட்டா நல்லா இருக்கும், எந்த வெயில் கூட படாது. அப்படி சொன்ன உடனே எல்லா பறவைங்களும் யோசிக்க ஆரம்பிச்சாங்க. அவங்களுக்கு ஸ்வேதா குருவி சொன்னது பிடிச்சிச்சு, உண்மைன்னு ஒத்துக்கிட்டாங்க. இப்படி எல்லா பறவைங்களும் இளநீரை தேடிக்கிட்டே இருக்கும்போது சின்ன சின்ன இளநீர் அவங்களுக்கு கிடைச்சிச்சு. நம்மளுக்கு இவ்வளோ சின்ன சின்ன இளநீர்ல வீட்டை கட்ட முடியாது, பெரிய இளநீரா வேணும். இப்படி எல்லா பறவைங்களும் பெரிய இளநீரை தேடிக்கிட்டு போனாங்க. காட்டு முழுக்க தேடிட்டு போகும்போது ஒரு இடத்துல பெரிய பெரிய இளநீய பார்த்தாங்க. சந்தோஷமா அந்த இளநீர் காய்கிட்ட வந்து பார்த்தாங்க. இப்படி எல்லா பறவைங்களும் இளநீர் வீட்டை கட்டிக்கிட்டாங்க. எல்லா பறவைங்களும் ஸ்வேதா குருவிக்கு நல்ல ஐடியா சொன்னதுனால வாழ்த்து சொன்னாங்க. ஒரு நாள் பட்ட பகல்ல எல்லா பறவைங்களும் சேர்ந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டு பார்ட்டியை என்ஜாய் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பியா வாழ்ந்தாங்க.